தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தென்காசி மாவட்டம் புளியங்குடி சாலையில் சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக வடக்கு மாவட்ட செயலருமான ராஜாவின் காரில் சென்றபோது அவர் சென்ற வாகனத்தை முறையான சோதனையிடாமல் பறக்கும் படையினர் அனுப்பி வைத்ததாக வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இந்த நிலையில் எதிர்க்கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வாகன தணிக்கை உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சென்ற காரை சோதனையிடாமல் அனுப்பி வைத்த பறக்கும் படை கண்காணிப்பு குழு அலுவலகர், சங்கரன்கோவில் வட்டார வளர்ச்சி அலுவலகர் ராதா தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பிறப்பித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு